இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரக்ஷாவின் மல்டிவிட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கேப்சூல். நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியம். இந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் இந்த சத்து குறைபாடு நம்ம உடம்புல அநேக வியாதிய வந்து உருவாக்குறதா இருக்கு. ஆக்சுவலா அந்த நியூட்ரியன்ஸ வந்து நம்ம 2 வகையா பிரிக்கலாம். மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்றது என்னன்னா, ஃபேட்டு, புரோட்டீனு, கார்போஹைட்ரேட். இதுதான் மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம உடம்புல அதிக அளவுல தேவைப்படுது. அதிகமான எனர்ஜிய உருவாக்கக்கூடியது இது. அடுத்தது வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இது வந்து நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணுது. ரொம்ப அதிக அளவுல இல்ல. ஒண்ணுமே ஒரு சிறிய அளவுல நம்ம உடம்புக்கு தேவைப்படுது. இந்த விட்டமின்ஸ் என்னலாம் இருக்கு, அந்த விட்டமின்ஸோட டெஃபிஷியன்சினால என்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம உடம்புல வந்து விட்டமின் ஏ டெஃபிஷியன்சியா இருந்துச்சுன்னா, விட்டமின் ஏ குறைபாடு இருந்துச்சுன்னா, நைட் பிளைண்ட்னஸ்ன்னு ஒண்ணு வரும். அதாவது நைட் நம்மளுக்கு வந்து கண்ணு தெரியாது. அதே மாரி ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சுரும். இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு ரொம்ப வழிவகுக்கும், இந்த விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா, விட்டமின் பி12 டெஃபிஷியன்சி. ஸோ இந்த விட்டமின் பி12 குறைபாடு இருந்துச்சுன்னா, இது வந்து நம்ம உடம்புல அனீமிக் ப்ராப்ளத்த ஏற்படுத்தும். நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளத்த ஏற்படுத்தும். தலை சுற்றல் வரும். டிப்ரஷன் ப்ராப்ளம் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி டெஃபிஷியன்சி. ஸோ இந்த விட்டமின் சி குறைபாடு உடம்புல இருந்துச்சு அப்படின்னா, ஸ்கர்வி அப்படின்னு சொல்ற ஒரு வியாதி வரும். அது அந்த பல், ஈரலெல்லாம் ரத்தத்த உருவாக்கக்கூடியது. ரத்தம் வர மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பல்லு, ஈரெல்லாம் வந்து வீங்க ஆரம்பிச்சுரும். அது மட்டும் இல்ல, ஸ்கின்ல வந்து புள்ளி புள்ளியா வர ஆரம்பிக்கும். ஜாயிண்ட்ஸ்லலாம் வந்து வீக்கம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் தான் விட்டமின் சி டெஃபிஷியன்சினால வரக்கூடிய விளைவுகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அயர்ன் டெஃபிஷியன்சி. ஸோ இந்த அயர்ன் டெஃபிஷியன்சி நம்ம உடம்புல இருக்கும்போது, அனிமிக் ப்ராப்ளம் வரும். அதாவது ரத்த சோகை பிரச்சனை வரும். தலை சுற்றல் ஏற்படும். அது அதே மாரி தோல் வந்து வெளிரி போகக்கூடியதா இருக்கும். நம்ம உடம்பு வந்து ரொம்ப வீக் ஆயிரும். அடுத்தது வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி. ஸோ இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி நம்மளுக்கு இருந்துச்சுன்னா, போன் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சுரும். எலும்பு வந்து அடிக்கடிக்கு உடையிற நிலைமைக்கு போயிரும். அதாவது எலும்பெல்லாம் வந்து ரொம்ப வீக் ஆகி, அடிக்கடி ஃப்ராக்சர் வர மாரி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள போயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜிங்க் டெஃபிஷியன்சி. அந்த ஜிங்க் வந்து நம்ம உடம்புல கம்மியா இருந்துச்சுன்னா, இம்யூனிட்டி லெவல் வந்து நம்ம உடம்புல கம்மியாக ஆரம்பிச்சுரும். புண் வந்துச்சு அப்படின்னா, அந்த புண்ணெல்லாம் ஆறுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பசி எடுக்காது. நம்மளுக்கு சாப்பிடணுன்னே தோணாது. இதெல்லாம் தான் அதோட பாதிப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அயோடின் டெஃபிஷியன்சி. ஸோ இந்த அயோடின் வந்து நம்ம உடம்புல கம்மியாகும்போது, காய்டர் அப்படின்ற ஒரு பிரச்சனைய உருவாக்கும். அது என்னன்னா, தைராய்டு கிளாண்ட் வந்து ரொம்ப பெருசா வளர்றத நம்ம வந்து காய்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ இதே சிவியர் அயோடின் டெஃபிஷியன்சி வந்துச்சுன்னா, அது வந்து பிரெயினே டேமேஜ் பண்ணும். ஸோ இந்த அளவுக்கு இதோட பாதிப்பு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, விட்டமின் டி டெஃபிஷியன்சி. ஸோ இந்த டெஃபிஷியன்சி வந்து ரிக்கெட்ஸ் அப்படின்ற ஒரு நோய வந்து உருவாக்குது. இது என்னன்னா, குழந்தைங்களுக்கு வந்து எலும்பு ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். ஸோ சாஃப்ட் ஆயிருச்சுன்னா, எலும்பு ரொம்ப வீக் ஆயிரும். ஸோ எலும்பெல்லாம் வந்து சீக்கிரமா உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, விட்டமின் கே டெஃபிஷியன்சி. இது வந்து நம்ம உடம்புல அ பிளட் கிளாட்டே ஆகாது. இந்த விட்டமின் கே டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா. ஸோ ஏதாவது அடிபட்டு உடம்புல கட் ஆயிடுச்சு அப்படின்னா, ரத்தம் போய்க்கிட்டே இருக்கும். அந்த ரத்தப்போக்க நம்மளால நிறுத்தவே முடியாது. பிளட் கிளாட் ஆனா தான் அந்த பிளட் வந்து கண்ட்ரோல் ஆகும். அந்த பிளட் கிளாட்டே ஆகாது. ஸோ இந்த டெஃபிஷியன்சினால அந்த பிரச்சனை வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பொட்டாசியம் டெஃபிஷியன்சி. இது வந்து நம்மளுடைய எலும்ப, மசில வந்து ரொம்ப வீக் ஆக்கிரும். நம்ம உடம்புல பொட்டாசியம் கம்மியாகும்போது. ஆ இந்த பிரச்சனை வந்து பேரலிசிஸ்ல கூட கொண்டு போய் விட்டுரும். இந்த பொட்டாசியம் டெஃபிஷியன்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பயோட்டின் டெஃபிஷியன்சி. இந்த பயோட்டின் டெஃபிஷியன்சி வந்து நம்ம ஸ்ப்ளிட் ஹேரு, அப்புறம் அந்த நெகம் அதெல்லாம் வந்து ரொம்ப வீக் ஆகுறது, அந்த மாரி ஆகுறதுக்கெல்லாம் இந்த பயோட்டின் டெஃபிஷியன்சி இருந்தா, அந்த மாரி நெகத்த, அப்புறமா வந்து ஹேர வந்து அது பாதிக்கும். ஸோ இவ்ளோ சத்து குறைபாடுகளுக்கு வந்து சப்ளிமெண்ட்டா அலோபதியிலயுமே வந்து மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாமே இருக்கு. பட் அந்த மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ நம்ம அலோபதியிலேருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும், டயரியா வரும், ஸ்டமக் அப்செட் இருக்கும். இதையும் தாண்டி அநேக பல உடல் உபாதைகள்லாம் ஏற்படக்கூடும்.
ஸோ நம்மளுடைய ரக்ஷா நிறுவனத்தில வந்து நம்ம உடலுக்கு தேவையான அத்தனை விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையில மல்டி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கேப்சூல உருவாக்கி குடுத்துருக்காங்க. இது எந்தவித சைட் எஃபெக்ட்ஸுமே இல்லாதது. ஆ நம்ம இந்த கேப்சூல்ல வந்து இயற்கை மூலிகையால தான் தயாரிக்கப்பட்டது. இதில என்னலாம் இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த மல்டிவிட்டமின் கேப்சூல்ல எக்ஸ்ட்ராக்ட்ஸும் இருக்கு, பவுடர்ஸும் இருக்கு. இதில என்னலாம் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வகந்தா, ஆலோவேரா, பீட்ரூட்டு, பில்பெர்ரி, ப்ரக்கோலி, ஃப்ளாக்ஸ் சீடு, அப்புறம் பூண்டு, அ ஜிங்கோ அப்படின்ற ஒரு தாவரம் இருக்கு. அ திராட்சை பழத்தோட சீடு இருக்கு, அதிமதுரம் இருக்கு, மாதுளை இருக்கு, சீபக்தான்ஸ் அப்படின்ற ஒரு பிளான்ட்டோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. ஸோ இந்த அத்தனை எக்ஸ்ட்ராக்ட்டையும் வந்து சேர்த்து இந்த மல்டிவிட்டமின் கேப்சூல்ல குடுத்துருக்காங்க. இது இல்லாம அ சில பவுடர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. எந்த பவுடர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, குதிரை மசால், அதாவது கொள்ளு அதோடைய பவுடர் ஆட் பண்ணியிருக்காங்க. மருதம் பட்டை, பார்லி புல்லு, அதுக்கப்புறமா வல்லாரக்கீரை, சீந்தில் கொடி, இஞ்சு, முருங்கை, அதுக்கப்புறமா நோனின்னு சொல்ற ஒரு தாவரம், சதாவாரி, ஸ்பைருலினா, துளசி, மஞ்சள், கோதுமை புல் இது எல்லாத்தோடைய பவுடர்ஸையும் வந்து சேர்த்து இந்த மல்டிவிட்டமின் கேப்சூல்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் பவுடர் சேர்ந்து நம்மளுக்கு வந்து என்ன உடம்புல இம்ப்ரூவ் பண்ணுதுன்னா, நம்மளுடைய இம்யூனிட்டி லெவல வந்து ரொம்ப அதிகமா இம்ப்ரூவ் பண்ணுது. ஹார்ட்டு, பிரெயினு அப்புறமா நம்மளுடைய ஐசைட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நம்ம போன்ஸ வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குது. லிவரு, கிட்னில இருக்கிற கழிவுகள அகற்றுகிறதற்கு இந்த மல்டிவிட்டமின் கேப்சூல் ரொம்ப உதவியா இருக்கு. டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தா கூட அந்த டைஜஷன் ப்ராப்ளத்த சரி செய்றதா இருக்கு. ப்ராஸ்டேட் ஃபங்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸ்போர்ட்ஸ் பெர்சனுக்கும் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம அந்த மென்டல் கிளாரிட்டி, நம்மளுக்கு அந்த மெமரி பவர் அதெல்லாம் கூட ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி தருது. ரொம்ப லாங் லாஸ்டிங் எனர்ஜிய வந்து நம்மளுக்கு தருது. அதுவும் இல்லாம ஹேரும், ஸ்கின்னும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு நம்மளுடைய மல்டிவிட்டமின் கேப்சூல் ரொம்பவே உதவியா இருக்கு. ஸோ இவ்ளோ அ நன்மைகள் இருக்கிற இந்த மல்டிவிட்டமின் கேப்சூல்ஸ நம்ம அனைவருக்கும் கொடுத்து, அதோட நன்மைகள அனைவரும் அனுபவிக்கும்படி நாம ஹெல்ப் பண்ணுவோம். விஷ் யூ குரோத்.